நாள் கைவிடப்பட்ட பெண்களை நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய உதவி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா சட்டப்படி அவங்க வந்து விவாகரத்து ஆகாதவங்க. அவங்க வெறி வந்து ஒரு வைராக்கியம் வந்து எப்படினாலும் இந்த ரேஷன் கார்டை நான் வாங்கி எல்லாத்துலயும் ஒன்று பார்த்து இந்த ஜீவா போட்டதே தெரிய வருது எனக்கு. அதனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த 1000 ரூபா கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, ரேஷனில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த மருத்துவ உதவி எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கிடைக்காது. எப்படி கிடைக்காதுன்னா அவர் கணவரோடு இருக்கிறாருன்னு சொல்லி தான் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து பெரிய சிரமமாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வுங்கிறத சமூக நலத்தை தன்னுடைய கொள்கையாக வச்சுருக்கிற ஸ்டாலின் யோசிச்சு ஒரு சட்டத்தை போட்டார். அதாவது இது மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஒரு மனு கொடுத்தா அந்த ஏரியா விஓவும் தாசில்தாரும் போய் பார்த்து ஆமாம் இவங்க கணவனால் கைவிடப்பட்டு இவங்க தனிமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான அரசாங்கத்துக்கு கொடுக்குற அனைத்து பெனிஃபிட்டும் அவங்களுக்கு வந்து சேர்ந்தோம். இப்படி நிறைய பெண்கள் வந்து இதில் வந்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கரூரில் நடந்த அந்த கரூர் துயரம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பையனோட அப்பா வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதில் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இந்த ஆள் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப காலமாக நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த பையன் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி தாசில்தார்கிட்ட நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. எதுக்கு நான் அந்த உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லாமல் இருந்த பெண்கள் இப்போ சமூக நலத்திட்டங்கள் எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சமூக சிந்தனையுள்ள ஸ்டாலின் தான். எனவே ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.